இந்த ஏசி பார்த்தீங்களா சும்மா பளபளன்னு இருக்கா, அதே மாதிரி கூலிங்கும் வந்து நல்ல ஜம்முன்னு வருது. ஆனால் இந்த ஏசி எவ்வளோ பாடாப்படுத்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். 12,000 வந்துச்சு இந்த ஏசி. ஸோ அந்த 12,000 வாங்கின இந்த ஓ ஜென்ரல் ஏசி இது உள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தது அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணோம், அதே மாதிரி இப்போவும் கூட இதோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செட்டப்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வீட்டிலேருந்து தனியாக ஸ்டூடியோக்குன்னு சொல்லி ஒரு ரூமை செட் பண்ணும்போது முதல்ல எனக்கு தேவைப்பட்ட விஷயம் ஏசி நம்ம புதுசு வாங்கணும் அப்படின்னா நல்ல பிராண்டில் குறைஞ்சது 35,000 வரும். சரி, எதுக்கு 35,000 கொடுக்கணும், இந்த செகண்ட் ஹேண்ட் ஏசிலாம் இருக்கும் இல்லையா, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏசி ஒன்று வாங்கினேன். ஓ ஜென்ரல் ஏசி. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓடிட்டு இருக்கிறது அப்படியே நம்ம கொண்டு வந்து மாட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஆசையில் அந்த ஏசியையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஏசியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஆள் அரேஞ்ச் பண்ணி நம்ம தான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். சரி, அது பிரச்சனை இல்லை. 12,000 ஏசி எப்படியும் ஒரு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 வருமா, அது பே பண்ணாலும் நமக்கு 17,000 தான் வருது. எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான் அப்படின்ற ஒரு நப்பாசையில் நான் வந்து அதை வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஆளை வந்து கூப்பிட்டுட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் வந்தாப்பில். நான் என்ன சொன்னேன்னா, சர்வீஸ் பண்ணியே மாட்டிடுங்க, ஏன்னா அது எவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்துச்சுன்னு தெரில. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மாட்டி விட்ருங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அண்ணனும் வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அண்ணன் வந்தவொடனே சொன்ன டைலாக் என்னென்னா, ஓ ஜென்ரல் சூப்பரான ஏசி தம்பி, நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையில் அவரும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி ஜெட் ஸ்ப்ரேயை வச்சு பயங்கரமாக ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாப்ல. இப்போ ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நமக்கு வந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா கேஸும் இல்லை. அண்ணன்ட்ட கேட்டப்போ லீக் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை திறந்து விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் திறந்து விட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இண்டோர் யூனிட் பார்த்தோம் அப்படின்னாலும் பயங்கரமாக துரு பிடிச்சி போயிருந்தது. அப்போ ரன்னிங்கில் இருந்துச்சுன்னாங்களே, இதுவாக ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாரு. க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரில்லிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஃப்ரேமை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவுட்டோர் யூனிட்டுக்கு ஸ்டாண்டு தனியாக வாங்குற மாதிரி இருந்துச்சு, அது ஒரு 850 ரூபா ஆச்சு. ஸோ அதை தான் மாட்டிட்டு இருக்காரு. இப்போ அவுட்டோர் யூனிட்டை வந்து ஸ்டாண்டில் தூக்கி வச்சிட்டோம். இப்போ நட்டு போல்டில் மாட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 மீட்டருக்கு காப்பர் பைப்பும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதில் தான் இப்போ தெர்மல் இன்சுலேஷன் சுற்றிட்டு இருக்காரு, பார்க்க முடியும். ஆனால் அண்ணன் வந்து எல்லா டெர்மினேஷனுமே பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அந்த லீக் ஆகக்கூடாதுன்னு அந்த போல்ட்டுக்கு பின்னாடி கூட டேப் சுற்றி ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இண்டோர் யூனிட்டையும் மாட்டிட்டு ஒயரிங் கனெக்ஷனை கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டாரு. ஆன் பண்ணி கம்ப்ரஸரும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம கேஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி லீக் இருக்கான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் கொடுத்தாரு. இப்போ அதுக்கு பம்ப் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். பம்பு கிடையாது, ஒன்லி இந்த ஏசி இண்டோர் அவுட்டோர் மூலமாக ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு அப்படி. ஓ சரி சரி. அது மூலமாக அந்த வால்வு மூலமாக ஏற்றி ப்ரெஷர் உள்ள ஏற்றிக்கிடும். கம்ப்ரஸர் ஏற்றி அப்படி இண்டோருக்கு ஜாயின் பண்ணிடுவோம். சரி. ஸோ உள்ள லீக் எல்லாம் எல்லாத்தையும் எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து இண்டோர் யூனிட்ல எதுவும் லீக் இருந்ததுன்னா அது காமிச்சு கொடுத்துரும். நம்ம அதை இருக்கிற ஓட்டையெல்லாம் எடுத்து வெல்டிங் அடிச்சுட்டு திருப்பி அதை ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டுருங்க காற்று. சரி, வெளியெடுத்து திருப்பி நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணணும். கம்ப்ரஸரில் உருவாகக்கூடிய ஏர் ப்ரெஷரையே இண்டோர் யூனிட்டில் கொடுத்துட்டு திரும்ப அந்த ப்ரெஷரை வச்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பைப்பில் எங்கேயும் லீக் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நல்லா ஓடிட்டு இருந்த கம்ப்ரஸரு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. கம்ப்ரஸர் ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறப்போ அந்த பிசிபியில் வந்து ஃபியூஸ் போயிருந்தது. அண்ணனும் வந்து சப்ளை வருதா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் சப்ளை லைன் நியூட்ரல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாரு. சப்ளை எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் பிசிபியில் இருந்த ஃபியூஸ் வந்து புட்டுக்குச்சு. ஃபியூஸுக்கு பதிலாக அண்ணன் வந்து காப்பர் டேனை சுற்றி விட்டுட்டு ஆன் பண்ணார். கொஞ்ச நேரம் ஓடிச்சு, மறுபடியும் கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து ஃபியூஸ் போகலை. ஏன்னா ஃபியூஸை தான் நம்ம திக்காக காப்பர் ஒயரை வச்சு சுற்றி விட்டோமே, ஃபியூஸ் போகலை. அப்போ என்ன பிரச்சனைன்னு உள்ள டீட்டெயிலாக பார்க்கும்போது பிசிபி தான் ப்ராப்ளம். பிசிபி எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து தான் மாட்டணும் அப்படின்னாரு. அதுக்கு எப்படியும் ஒரு 1,500 ரூபா ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு பிசிபி பற்றி கொஞ்சம் தெரியும், எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியும், அதனால் நான் வேணால் ஏறி பார்க்குறேன் அப்படின்னா. சரி பாருங்க அப்படின்னாரு. ஸோ நான் ஏறி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பிசிபியோட பேக் சைடில் அந்த கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய ரிலேயோட ட்ராக் வந்து எரிஞ்சு போயிருந்தது. ஸோ அப்போ போர்டு எரிஞ்சு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அது காம்போனண்ட்டும் ஏதாவது போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சரி நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் எடுத்து மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்த்தேன். பட் காம்போனண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்லி இந்த ட்ராக் மட்டும்தான் எரிஞ்சு போயிருந்தது. சரி, அதனால் அதை ஒரு காப்பர் ஒயர் போட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டோம். ஃபியூஸையும் வந்து ஒரு காப்பர் ஒயர் போட்டு சால்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து லீக்கை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ உள்ளே ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷர் போச்சு இல்லையா, ஸோ அதிலே லீக் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா நுரையாக வருது இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து ஓட்டை கிடக்குது. ஸோ அதை அடைக்கிறதுக்கு ஹீட் வச்சுட்டு அண்ணன் ஒரு மெட்டலை வந்து மெல்ட் பண்ணி அதில் விடுறாங்க. பட் அது காப்பர்னு சொன்னாங்க. பட் காப்பர் மாதிரி எனக்கு தெரியல. என்ன மெட்டல்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறுபடியும் போர்டை மாட்டினா கம்ப்ரஸர் ஓடலை. அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா போர்டு தான் மறுபடியும் பிரச்சனை அப்படின்ட்டாரு. பட் நான் சொன்னேன் நான் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன், நான் வேணால் மறுபடியும் ஏறி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ அண்ணன் வந்து ஒயரிங்கை மாற்றி கொடுத்துருந்துருக்காப்புல. லைனை தூக்கி நியூட்ரல்லையும் நியூட்ரலை தூக்கி லைன்லையும் கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அதனால் கம்ப்ரஸருக்கு ரிலே ஆன் ஆனாலும் ரெண்டுமே நியூட்ரல் தான் போகுது, லைன் சப்ளை போகலை. கைஸ், அண்ணன் வந்து பிசிபி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தார். ஸோ நம்ம போய் செக் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ரிலே ஆன் ஆச்சு, ஆனால் ரிலேயில் வந்து நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த நியூட்ரல் வந்து நேராக கம்ப்ரஸருக்கு 2 நியூட்ரல் போனதுனால கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. ஸோ அந்த ஒயரிங் தப்பாக இருந்ததுனால அதை மாற்றி விட்டோம். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு மல்டிமீட்டரை வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சி கம்ப்ரஸர் வெற்றிகரமாக ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெற்றியெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஏசி ஒரு வழியாக ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்பிக்கையில் கேஸை ஃபில் பண்ண போனார். ஸோ கேஸ் ஃபில் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக கேஸோட லெவலில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளேயும் பேனல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவரை போட போகும்போது ஏசி மறுபடியும் ஆஃப் ஆயிருச்சு. அதாவது கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிருச்சு. கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஓடவே இல்லை. சரி மறுபடியும் பிசிபியில் தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கழட்டி பார்க்குறப்போ ஃபியூஸும் போகலை, அந்த ட்ராக் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுவும் போகலை. ஏன்னா இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக நம்ம போட்டோம் இல்லையா, அதனால் போகலை. அதுக்கு பதிலாக மொத்தமாக ரிலே பிடுங்கிருச்சு. ரிலேயோட ஒரு காலை காணோம். ஸோ ரிலேயே மொத்தமாக போயிருச்சு. சரி ரிலே தானே பிரச்சனை, நம்மக்கிட்டேயும் ஒரு ரிலே இருக்குது, அதை மாட்டி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் வேறு ஒரு ரிலேயை மாட்டினேன். அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன்னு. ஏன்னா அதில் வந்து சரியாக உட்காரலை, பட் ஒர்க் ஆகும் இது. பட் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா மறுபடியும் வேலை செய்யலை. ஏன்னா உள்ள பிசிபியில் வேறு ஏதோ பிடிங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் மறுபடியும் அதை உட்காந்து நான் ரிப்பேர் பண்ண தயாராக இல்லை. அதனால் வாங்கினவர்கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி பிசிபி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் வேறு பிசிபியை நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னாரு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த இன்னொரு பிசிபியை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி ஓடவே விட்டுட்டாரு. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு, எப்படியோ நமக்கு ஏசி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் 8 ஆம்பியர் அதுக்கு நேராக எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அந்த ரிலேயோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் தான். அதே மாதிரி போன ஃபியூஸோட ரேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.16 ஆம்பியர் தான். ஸோ இந்த 3 ஆம்பியரில் தான் ஒரு வேளை இந்த கம்ப்ரஸர் ரன் ஆகுதோ. ஏன்னா 3 ஆம்பியரில் ரன் ஆகுறதுனால தான் டக்குன்னு பிசிபியில் உள்ள அந்த ரிலே அதோட ட்ராக்கு ஃபியூஸு இதெல்லாம் போயிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா அந்த ரிலே வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் அவுட்புட் தான் கொடுக்குது, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா கிளாம் மீட்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிலேயோட அவுட்புட் ஒரு ஒயர் வந்துச்சு இல்லையா, அந்த ஒயரில் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கம்ப்ரஸர் ரன் ஆகக்கூடிய மொத்த லோடும் அந்த 10 ஆம்பியர் லோடும் இந்த 3 ஆம்பியர் ரிலே வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணன்ட்ட வந்து சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன், இத்தனோண்டு ஒயரில் எப்படி 10 ஆம்பியர் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி கேபிளில் 9 ஆம்ஸ் எப்படி தாங்கும் நீங்களே யோசித்து பாருங்களேன். ஏன்னா அந்த ஒயரே வந்து நேராக சூடு ஏற ஆரம்பிச்சது. சரி ஒயர் வித்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னே வச்சுப்போம், அந்த ரிலே வந்து எப்படி 10 ஆம்பியரை தாங்கும்? ஏன்னா 3 ஆம்பியர் ரிலே. பட் எப்படி 3 ஆம்பியர் ரிலே 10 ஆம்பியர் விஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட கான்டாக்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது நார்மலான கான்டாக்ட்ஸ் தான் அப்படின்றதுனால அது 10 ஆம்பியர் கூட விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி இந்த ஒயர் வேறு எங்கேருந்து வழியாகவும் போகுதா அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்தா வேறு எங்கேருந்தும் போகலை. கரெக்டாக அந்த ரிலே த்ரூவாக ட்ரைவ் ஆகி தான் இந்த ஒயர் வந்து டைரெக்டாக நமக்கு கம்ப்ரஸரில் போய் கனெக்ட் ஆகுது. இடையில எந்த விதமான கனெக்ஷன் லூப்போ இல்லை ஹையர் ஆம்பியர் கொடுக்கறதுக்கான எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸோ வந்து இல்லை. அப்போ இது ரன் ஆனாலும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த 3 ஆம்பியர் ரிலே கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ வந்து கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது அண்ணன்ட்டையும் தெளிவாக சொன்னேன். அண்ட் அந்த நமக்கு ஏசி கொடுத்தாங்க இல்லையா அவங்கள்ட்டையும் தெளிவாக சொன்னேன் இது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், ஏன் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நல்லா ரன் ஆகும் அப்படின்னாரு. எப்பவுமே ஒரு இடத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ரைட் ஓடிடணும் அப்படின்னு நம்பிக்கையில தான் இருக்கணும், டவுட்லேயே இருக்கக்கூடாது. சரி நம்மளும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் நன்றி சொல்லி அனுப்பி வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நமக்காக ஏசியை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன அந்த 3 ஆம்பியர் ரிலேல அப்படியே 10 ஆம்பியரை ரன் பண்ண விட்டாரு. அது எதுவும் பிரச்சனை வராதுல்ல பின்னாடி? கண்டிப்பாக பிரச்சனை வராது. சரி நான் உங்கள் பேர்? கெனடி. ஓகே, நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏசியை ரெடி பண்ணி கொடுத்த நம்ம அண்ணனுக்காக மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி தலைவரே. தேங்க்யூ. 2 நாளாக வந்து இந்த ஓடாத இத்து போன பழைய ஏசியை கஷ்டப்பட்டு லீக்கேஜ் சரி பண்ணி கெப்பாசிட்டர் மாற்றி பிசிபியை மாற்றி வேறு என்ன பண்ணிடுறீங்க கேஸ் ஃபில் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. நன்றி தலைவர். தேங்க்யூ. இதுக்காக பேமெண்ட் எதுவும் வேணாம்ல?
கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே அண்ணன் போய் 2 ஹவர்ஸில் ஏசி சுவாலி முடிஞ்சது. மறுபடியும் டப்புன்னு ஸ்பார்க் வந்து உள்ளே இருக்கக்கூடிய போர்டு வந்து போயிருச்சு. ஏசியோட கம்ப்ரஸர் ரன் ஆகலை. ஏசியே மொத்தமாக ஆன் ஆகலை. ஃபியூஸும் சேர்ந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் மற்ற இடங்கள்லாம் இது எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா 3 ஆம்பியர் ரிலே எப்படி 10 ஆம்பியர் கம்ப்ரஸருக்கு தேவைப்படக்கூடிய 10 ஆம்பியர் கரண்ட்டை சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இது பிசிபி ஓ ஜென்ரலோட தான், இந்த ஏசிக்குள்ளது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்வெர்டர் ஏசியோட பிசிபி. இந்த சப்ளை ஒயர் ஒன்று வருது இல்லையா, இது வந்து ஏசிக்கான கம்யூனிகேஷன் ஒயர். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒயர் போயிட்டு நமக்கு கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய இன்னொரு பிசிபியில் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பிசிபி தான் அந்த கம்ப்ரஸருக்கு தேவையான மெயினான ஆக்சுவல் 10 ஆம்பியர் சப்ளை வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம அந்த இன்வெர்டர் ஏசியோட பிசிபியை கொண்டு வந்து நார்மல் ஏசியில் 10 ஆம்பியரை ரன் பண்ணும்போது அந்த பிசிபி பொசுக்குன்னு போயிடுது. இது வந்து நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் இன்வெர்டர் ஏசி இல்லாமலும் அவுட்டோர் யூனிட்டில் பிசிபி இருந்து ஸோ அது கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறமா வேறு ரிலே மூலமாக கூட ஆன் பண்ணலாம். ஆனால் இந்த பிசிபி வழியாக டைரெக்டாக கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகாது. இது தெரியாமல் பிசிபியை 3 தடவை ரிப்பேர் பண்ணி 3 தடவையும் சொல்லி முடிஞ்சிருக்கு. நான் கடைசியில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஏசியே வேணாம், எனக்கு எடுத்துகிட்டு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம ஏசியை பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டோம். இது நம்ம கழட்டி கொடுத்துட்டோம், நமக்கு அந்த 12,000 ரூபா திரும்ப வந்துடும். ஆனால் அந்த ஏசியை சர்வீஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கேஸ் ஃபில் பண்ணி ஸ்பேர்ஸ் வாங்கி இதுக்கெல்லாம் ஆன செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6,700 ரூபா கிட்ட ஆச்சு. ஸோ இந்த 6,700 ரூபா எனக்கு வந்து லாஸு தான். அந்த அமௌண்ட்டு திரும்ப கிடைக்காது. ஏன்னா அந்த அண்ணன் வேலை பார்த்துருக்காரு இல்லையா, அதுக்கான அமௌண்ட்டை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பேர் வாங்கின காசையும் வந்து திரும்ப எடுக்க முடியாது. ஸோ இந்த 6,700 ரூபா எனக்கு லாஸ் தான். பட் கடைக்காரர் வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு ஏசியை கொடுக்குறேன் செகண்ட் ஹேண்டில் அப்படின்னாரு. ஐயோயோ இதுக்கு மேலேயும் தாங்காதுப்பா. மீண்டுமா மறுபடியும் அந்த ஏசி வந்து அதில் எதுவும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி புது ஏசியை ஆர்டர் பண்ணுவோம், காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட்டாக ஒரு ஏசியை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டோட மார்க் அப்படின்ற மாடல். இந்த ஏசியோட காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 33,000 ரூபா கிட்ட வந்துச்சு. இந்த ஏசி எப்படி இருக்குது அப்படின்றத நான் பையிங் ஃபேக்ட் சேனலில் ரிவ்யூ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்டு எக்காரணத்தை கொண்டும் செகண்ட் ஹேண்ட் ஏசி பக்கம் போயிடாதீங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.